மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை பாடிக்கொண்டே நமக்கு நாமங்களாக சொல்லிக்கொண்டே அவளுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு நாமங்களிலும் அந்த தத்துவத்தை பார்க்கும் பொழுது இதன் மூலமாக நாம் அந்த ரூபத்தை விடுத்து அந்த ரூபம் இல்லாத பிரம்மம் என்ற வடிவத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்கிறார்கள். அதுதான் ஞானம். ஞானம் என்பது என்ன? பார்க்கும் அனைத்திலும் அம்பிகையின் சுரூபம், அந்த பிரம்மத்தின் சுரூபத்தை காண்பதுதான் ஞானம். அப்ப இதை அடைவதற்கு படிப்படியாக சொல்லிக்கொண்டே வந்து முக்கியமாக சுக ஆராத்யா என்று அவளை சுகமாக ஆராதனை செய்வதன் அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சரி, அப்படி ஆராதனை நாம் செய்யும் பொழுது சில விஷயங்களை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டுமே. என்னவென்றால், ஓம் சுபகஜை நமஹ, ஓம் சுபகஜை நமஹ. இப்போ இதில் சுபகரி அப்படின்னு வருது. சுபம் என்றால் மங்களம், கரி என்றால் செய்பவள். சரி, மங்களத்தை செய்பவள், அதாவது மங்களத்தை கொடுப்பவள். சரி, எப்பொழுது இது நடக்கும் அப்படின்னா, இப்போ மனசுல இப்போ என்ன எண்ணம் வந்துருச்சு? பார்க்கும் அனைத்திலும் அவளுடைய தரிசனம் நமக்கு கிடைக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நாம் செய்யும் செயல்களில் ஏதாவது சுயநலம் இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக கிடையாது. நமக்காக என்று எதையும் செய்ய மாட்டோம், பலனை எதிர்பார்த்து செய்ய மாட்டோம். நீ இதை தந்தால் நான் உனக்கு அதை தருகிறேன் என்று வியாபாரம் நாம் செய்ய மாட்டோம். அப்ப நம்ம எந்த காரியம் செய்தாலும் அது நன்றாக முடியும். ஏன் அப்படின்னா, நமக்கு எப்பொழுதுமே ஒரு ஆசை, எல்லோருக்குமே ஒரு ஆசை. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது நன்றாக வர வேண்டும், அதனுடைய பலன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு. ஒரு பரீட்சை எழுதினாலும் அப்படித்தான், ஒரு வியாபாரம் செய்தாலும் அப்படித்தான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் பலன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஆசை. ஆனால் செய்யும் விதம் சரியில்லை என்றாலும் கூட நம்ம மனசில் என்ன வரும் அப்படின்னா, அந்த ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது அதனுடைய பலன் நன்றாக வர வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த பலனில் ஆசை இல்லாமல் காரியங்களை, செயல்களை செய்து கொண்டே சென்றால் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மங்களகரமாக இருக்கும். ஒன்றில் இப்போ நாம் ஒரு பரீட்சைக்கு போகிறோம். நல்லா படிச்சிருக்கேன், இப்போ படிச்சுட்டு நான் எழுதிக்கிட்டே வரேன். ஒவ்வொரு தேர்வாக எழுதி கொண்டே வருகிறேன், அழகாக எழுதி முடித்திருக்கிறேன். இப்போ இதுக்கு எனக்கு எப்படி வருமோ, எது வருமோ அப்படின்னு பயப்படுறத விட நான் நன்றாக எழுதியிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்து நான் என்ன படிக்க வேண்டும், அதற்கு என்ன தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அங்கே பலனை நாம் எதிர்பார்க்கவில்லை. அந்த பலனை எங்கே கொடுத்துட்டோம்? அம்பாள் கிட்ட கொடுத்தாச்சு. அவள் கண்டிப்பாக அதை நடத்தி கொடுப்பாள். ஏனென்றால் அந்த முயற்சி தவறாமல் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? பலன் சரியாக வந்தால்தான் அடுத்த விஷயத்தையே செய்வது அப்படின்னு நடக்கும் பொழுதுதான் இங்கே அந்த பலன் நமக்கு கிடைக்காது. அந்த பலனிலே கருத்தே வைக்காமல் அவள் கண்டிப்பாக நமக்கு நல்லபடியாக செய்து தருவாள். ஏனென்றால் ஆரம்பிக்கும் பொழுது, எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இது அவளுடைய அருளால் நடக்கிறது. இதை அவள் தான் நடத்தி வைக்கிறாள். நான் ஒரு கருவி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ அவள் அதை நடத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறாள். சரியா? இப்போ ஆசை இல்லாமல், இதில் ஆசை இல்லாமல், பலனில் ஆசை இல்லாமல் காரியங்களை செய்து கொண்டே செல்கிறோம். அப்போ என்னங்க ஆகுது? மங்களகரமாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவளே பார்த்து அந்த விஷயங்களை மங்களகரமாக செய்து கொடுப்பாள். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கவனிக்கணும். என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய காரியம் தனக்காக அல்லாமல் நல்ல நோக்கத்துக்காக செய்ய வேண்டும். எப்படி ஒரு விஷயம் நம்ம பிரார்த்தனையே வைக்கிறோம் அப்படின்னா, எனக்காக மட்டும் அந்த பிரார்த்தனை கிடையாது, ஊர் மக்களுக்காக, இந்த நலனுக்காக, ஊர் மக்களின் நலனுக்காக, என்னுடைய சுற்றத்தாருக்காக, யாரோ ஒருத்தருக்காக நம்ம வைக்கிறோம் பாருங்களா, அந்த பிரார்த்தனை. சரி, இப்போ தேர்வு எழுதுறது என்னங்க சுயநலம் அப்படி நமக்காக அப்படின்னா, அதாவது அதில் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தேர்வை நாம் எழுதுகிறோம் என்றால் அதை எழுதி முடித்து அடுத்தது நம்ம என்ன ஆக போகிறோம்?
இப்போ படித்து பெருசாக சம்பாரிச்சு நான் வீடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு நினச்சி செய்கிறது வேற. இதை நான் படித்து நல்ல நிலைமைக்கு வந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்து அவர்களுக்கும் வாழ்வு கொடுப்பேன் அப்படிங்கிறது பொது நோக்கம் இல்லையா? அப்போ நம்ம நல்ல நிலைமைக்கும் வர்றோம், மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறோம் இல்லையா? அப்போ அவள் அதை பார்த்து கொள்கிறாள், அங்கே அவள் நமக்கு நல்ல நிலைமையையும் கொண்டு வந்து தருகிறாள். அப்போ அதைத்தான் அழகா கிருஷ்ணர் என்ன சொன்னார், கண்மன்யே வாதிகாரஸ்தை அப்படின்னு அழகா பகவத்கீதையில் சொன்னார். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்மாவை செய்வதற்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம், அதாவது ஒரு செயல்களை செய்வதற்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் உண்டு. பலனை எதிர்பார்க்க அல்ல. அந்த பலன் அனைத்தையும் எனக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டால் வருவது எதுவாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள ஒரு பக்குவம் உனக்கு வந்துவிடும் அப்படின்னு அழகாக அங்கே சொல்லிட்டார். அப்போ அதை இங்கு பொருத்தி பார்த்தால் கண்டிப்பாக அவள் நமக்கு அனைத்தையும் மங்களகரமாக மட்டும்தான் முடித்து கொடுப்பாள். ஏனென்றால் எந்த ஒரு பக்தன் எப்பொழுது தன்னுடைய ஒரு பிரார்த்தனை, தான் செய்யக்கூடிய செயல்கள் தனக்காக மட்டும் இல்லாமல் மற்றவருக்காக, மற்றவர்களை சார்ந்த அவர்களுடைய நலனுக்காக அப்படின்னு எப்பொழுது ஆரம்பம் ஆகிறதோ அப்பொழுதே அங்கு அனைத்தும் மங்களகரமாகத்தான் நடக்கும். அதனால்தான் அவள் சுபகரியாக இருந்து கொண்டு நமக்கு அத்தனையும் மங்களகரமாக செய்து கொடுக்கிறார். மகா பெரியவா சரணம்.